நம்ம கிளாஸ் ஒன்ல பாபின் எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலாக. இப்போ நம்ம எது பார்க்குறோம்னா, இப்போ வந்து பாபின் வந்து கேஸ் எப்படி போடுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பேர் வந்து பாபின், இது வந்து கேஸ் ஓகேங்களா. இது வந்துட்டு ஒவ்வொரு மிஷினுக்கும் வேரி ஆகும். ஸோ உங்கள் மிஷின் பேரை சொல்லி நீங்கள் வாங்கணும். இப்போ வாங்கும்போது இது வந்து ஜாக் 5, அதனால் இது வந்து இந்த சூட் ஆகும். நீங்கள் எங்கே வாங்கினாலுமே எந்த மிஷினோ அதோட பேரை சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த த்ரெட் இங்கே இருக்கா. இப்போ வந்து அது என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனும் இதுக்கு நல்லா பாருங்கள் தெரியும். நல்லா ஒரு லைன் தெரியும். அந்த லைனுக்கு நம்ம நேராக வச்சுக்கணும் ஆக்சுவலாக. இப்படி நேராக வச்சுக்கிட்டோன்னா இப்படி இந்த த்ரெட் வந்து இங்கே இருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியாக இப்படி எடுத்து அதுக்கப்புறம் இப்படி முன்னாடி இழுத்து இங்கே இருக்க ஹோல்ஸில் எடுத்துடணும். இதுதான் ஆக்சுவலாக. இப்படி போட்டிங்கன்னா கேஸோட ஜாயிண்ட் ஆகிடும் த்ரெட். ஜாக் மிஷினில் கீழே இப்படி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பாபின் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாபின் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இதுக்கும் அங்கே பாருங்கள், அங்கே ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் தான் மேட்ச் பண்ண ஆக்சுவலாக. இந்த சென்டரில் வந்து போட்டுட்டு பாருங்கள். இப்போ அந்த ஹோல்ஸும் அந்த இதுவும் பாருங்கள், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அங்கே ஜாயின் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு சவுண்ட் வரும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி சவுண்ட் வந்தாலே பாபின் ஃபிட் ஆகிடுச்சுன்னு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி எனக்கு இங்கே த்ரெட் இருக்குது பாருங்கள் நீரில். அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இப்போ ரோல் பண்ணுறேன். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் கையில் மேனுவலாக பண்ணாலும் பரவாயில்ல ஆக்சுவலாக. இப்படி பண்ணிங்கன்னா பாருங்கள் இங்கே வந்துச்சு. இப்போ நீங்கள் பிடிச்சி இழுத்தாலே பின்னாடி இருக்கிற இது வந்து வந்துடும் ஆக்சுவல். இப்போ நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம்.